உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ வரக்கூடிய குரு பகவான் வக்ரவம் பெற்று அதிசாரம் பெற்று பலனளிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது குருவினால் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்குறோம். குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா முழுமையான சுபர். அவர் பார்த்தீங்கன்னாக்க இப்போ வக்ரவம் பெற போகிறார். அதுவும் அதிசாரம் பெற்று இடத்தையே மாற்ற போகிறார். என்ன, மிதுனராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். பயிற்சி அடைகிறவர் அங்கே பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் 19 இந்த பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. இந்த வக்ரவ பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் 10 பார்த்தீங்கன்னா நவம்பர் 11 வரையுமே பார்த்தீங்கன்னாக்க அவர் அங்கே இருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு, பார்வை பலன்கள் எல்லா ராசிக்கும் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான முன்னேற்றங்களை கொடுக்க இருக்கிறார். அடுத்து நவம்பர் 11 டிசம்பர் 4 வரை மீண்டும் வக்ரவம் பெற்று பார்த்திங்கன்னா வக்ரவம் பெற்று என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அந்த கடகராசியிலேயே வக்ரவம் பெற்று அமரப் போகிறார். கடகராசியில் வக்ரவம் பெற்று அமர்ற அந்த காலகட்டத்திலையும் பல்வேறு விதமான சேஞ்சஸை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்குறார். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 4 திரும்ப மீண்டும் மிதுனராசிக்கே வக்ரவ நிலையிலேயே அமர்றாரு. அது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு மார்ச் 11 வரையுமே அவர் வக்ரவ நிலையில் தான் இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்ன விதமான மாற்றங்கள் நடக்க இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி முழுமையான விவரங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப தெளிவாக நம்ம இப்போ இந்த வீடியோ மூலமாக பார்க்க இருக்கிறோம். இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மேசம் ராசியை பொறுத்த வகையில் குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் தான் அவர் இவ்வளவு நாளாக இருந்து வந்தார். அதே நேரத்தில் மேச ராசிக்கினே உள்ள ஒரு தனிச்சிறப்பு என்னென்னா தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல், எடுத்துக்கொண்ட செயலில் ஒரு அதிவேகமான செயல்பாடு, விரைவில் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க சிம்மராசி இந்த மேசராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் குண அதிசயங்களில் எதையும் திறம்பட செயல்பாட்டக்கூடிய நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உங்களை அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளவு சூப்பராக நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க நீங்கள். நிர்வாகத்திறன் மிக்கவர்கள், அதே நேரத்தில் தன்னம்பிக்கை உடையவர்கள். ஆமாம், எந்த வேலையும் மிக சிறப்பாக எளிமையாக அதை எளிமைப்படுத்தி செய்யக்கூடியவர், கடைசி வரையும் விடாமுயற்சியோடு வெற்றி காணக்கூடியவர்கள் தான் நீங்கள் மேசராசி என்பர்கள். ஏன்னா காலச்சக்கரத்தின் முதல் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசிக்கு இந்த குரு வக்ரவ பலன் அப்படிங்கிறது, அதிசார பலன் அப்படிங்கிறது, உச்ச குரு வக்ரவம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கையில் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் முக்கியமாக சில 3 விஷயங்களை உங்களுக்கு கவனிக்கணும். என்னென்ன விஷயத்தை கவனிக்கணும்னா, உங்களை பொறுத்த வகையில் இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் உங்கள் ராசியிலிருந்து வக்ரவம் பெற்று 3ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்தில் போய் வக்ரவம் பெற்று அமர்ந்து உங்களுக்கு வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொந்தரவாக இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார். பார்வை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் நடந்திருக்கு. இந்த பார்வையால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க உங்களுக்கு அருமையான விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் மிக அருமையாக உங்களுக்கு சரியாகும். வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அதே போல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலேயும் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடு, இடம், வண்டி, வாகனங்கள் போன்றவற்றை வாங்கணும் கொடுக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி தாராளமாக நீங்கள் வாங்கலாம் கொடுக்கலாம். ரொம்ப அற்புதமான காலகட்டம். அதே போல் இடமாற்றம் செய்யணும், தொழில் வேலை சார்ந்த விஷயங்களை இடமாற்றம், வீடு சார்ந்த விஷயங்கள் இடமாற்றம் செய்யணும்னாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த 45 டேஸில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு அற்புதமான விஷயம் நடக்குது. மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நல்லதொரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது. இப்படிப்பட்ட காலச்சூழ்நிலையே உங்களுக்கு ஆல்ரெடி 7.5 சனி காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு இல்லையா? இதே காலகட்டத்தில் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா பின்னோக்கி அதாவது குரு உச்ச
குரு அதிசாரம் பெற்று வக்ரவமடைந்து பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்க உங்களுக்கு சனியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை வந்து அவர் ரொம்ப குறைக்கிறாரு. இதனால் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கனாக்க வேலை, இடம், பதவி சார்ந்த விஷயங்கள், முன்னேற்றம் குறித்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அதே போல் ஹெல்த்துலலாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு, நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான குரு அதிசார பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அருமையாக வேலை செய்யுது. ஏன்னு கேட்டிங்கன்னா குரு அப்படிங்கிறவர் ஒரு திரிகோணத்துக்கு அதிபதியாக உங்களுக்கே இருக்கிறார். அவர் இயற்கை சுபராகவும் இருக்கிறார். அதனால் உங்களை பொறுத்த வகையில் இந்த குரு வக்ரவம் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு வக்ரவ பயிற்சியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இந்த காலகட்டம் உங்களுக்கானது. அப்போ இப்படிப்பட்ட இந்த குரு வக்ரவ பயிற்சியில் யாராருக்கெல்லாம் நல்லாயிருக்கும், உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது? பிறப்பு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு தசை எப்போ வருது? குரு அப்படிங்கிறவர் 16 வருடங்கள் தசாபுத்தி அமைப்பு கொண்டவர். அது மட்டும் இல்லாமல் குரு வந்து இயற்கை சுபர். அவர் வந்து கூடுமானவரையும் குரு அப்படிங்கிறவர் நல்லதை மட்டுமே செய்யக்கூடியவர், நல்ல பலன்களை மட்டுமே அளிக்கக்கூடிய அற்புதமான அவர் தான் குரு. இப்படிப்பட்ட குரு அப்படிங்கிறவர் உங்களுக்கு எப்போ தசாபுத்தியை நடத்துகிறாரு, உங்களுடைய ஜாதகத்தில் என்ன வலிமை பெற்றிருக்கிறார், அதாவது பார்த்தீங்கன்னாக்க உச்ச வலிமை பெற்றிருக்காரா, இல்லை நீச வலிமை பெற்றிருக்கிறாரா, இல்லை சமசப்தமாக இருக்கிறாரா, ஆட்சி பெற்றிருக்கிறாரா அப்படிங்கிறத பாருங்கள். அந்த பார்க்குறதுக்கு ஏற்றால் போல தான் இப்போ இந்த விஷயங்கள், இந்த குரு வக்ர பலன், குரு உச்ச அதிசார பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுடைய தசாபுத்தி அமைப்பு பார்த்துக்கிட்டு பலனிடுங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த காலகட்டத்தில் மேச ராசிக்கு இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம், குரு பார்வை இல்லை, குருவால் பிரச்சனை, சனியால் பிரச்சனை இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த குருவோட வக்ரவம் அப்படிங்கிறதும் அதிசார பலன் அப்படிங்கிறதும் அற்புதமாக அமைஞ்சிருக்குது. நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான அதிசார பலன் உச்ச குருவாக இருந்து உங்களுக்கு உதவி செய்கிறார். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.